வணக்கம். இன்றைக்கி புரதச்சத்து அதிகம் நிறைந்த சோயா சங்க்ஸ் வச்சு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம எடுத்து வச்சுருக்க சோயா சங்க்ஸ் எல்லாம் நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டு எடுக்கணும். நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு இந்த சோயா சங்க்ஸ் நல்ல ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். இறைச்சி, முட்டை, பால்லெல்லாம் இருக்கக்கூடிய அளவுக்கு இதுலேயும் புரதச்சத்து இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. பாருங்கள், இது சோயா சங்க்ஸ் நல்லா கொதித்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுறலாம். இது சாப்பிட்றதுனால உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைத்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போது கிரேவி பண்ணுறதுக்கு தேவையான மசாலாலாம் வதக்கி எடுக்கிறதுக்கு அடுப்பில் சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றி 4 பச்சை மிளகாய், 2 சின்ன சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டி போட்டிருக்கேன். வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதங்கினதும் ஒரு 7-8 முந்திரி பருப்பு இதில் போட்டு விட்டுறலாம். அடுத்து சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கிற 3 தக்காளியை இதில் போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். வெங்காயத்தை கரியாமல் நல்லா வதக்கி விட்டுறணும். அதே மாதிரி தக்காளியையும் அடியில் பிடிக்காமல் நல்லா வதக்கி விட்டுறணும். தக்காளி வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம வேக வச்சுருக்கிற இந்த சோயா சங்க்ஸை தண்ணியை நல்லா புழிஞ்சி வேறொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சோயா சங்க்ஸ் அவ்வளோத்தையும் தண்ணியிலேருந்து நல்லா புழிஞ்சி எடுத்து வச்சிடலாம். இந்த சோயா சங்க்ஸ் நம்ம உடல் உறுப்புகளை சுற்றி இது கொழுப்பு சேராதவாறு பார்த்துக்கிடுது. அதனால உடல் எடை குறையிறதுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சட்டியில் நம்ம வதக்கிட்டு இருந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி கிடச்சிருக்கு பாருங்கள். நம்ம வதக்கி எடுத்து தக்காளி வெங்காயத்தை நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். ஹீட்டாக இருக்கும்போதே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சோன்னா ரொம்ப ஹீட் ஆயிரும் மிக்ஸியெல்லாம். நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்க தக்காளி வெங்காயத்து கூட 5-6 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் ஜீரகம் எல்லாம் போட்டு இப்படி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுடணும். அடுத்து சட்டியில் எண்ணெய் விட்டு ஒரு பிரியாணியில் 2 கிராம்பு, 2 ஏலக்காய் எல்லாம் போட்டு பொரிஞ்சதும் கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதும் சின்ன சின்னதாக வெட்டி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். ஏற்கனவே நம்ம மசாலா அரைக்கும் போது உப்பு போட்டிருக்குறோம், அதனால அளவாக பார்த்து போட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் ஊற்றி நல்லா வதக்க வேண்டியது தான். பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கணும். மசாலா நல்லா வதங்கி வர்றது வரைக்கும் கொஞ்சம் கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடியில் பிடிச்சிரும். மசாலா பச்சை வாசனைலாம் போய் நல்லா வதங்கினதும் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கிற சோயா சங்க்ஸை இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். சோயா சங்க்ஸ் போட்டு தண்ணி நல்லா கொதிக்க தொடங்கினதும் நம்ம வத்தல் பொடி, மல்லிப்பொடியெல்லாம் சேர்த்துடலாம். நான் இங்கே ஒரு ஸ்பூன் வத்தல் பொடிக்கு 2 ஸ்பூன் கணக்குக்கு மல்லிப்பொடி சேர்த்துருக்குறேன். வத்தல் பொடி, மல்லிப்பொடி சேர்த்த பிறகு இந்த சோயா சங்க்ஸும் மசாலாவும் நல்லா ஒன்றோட ஒன்று சேர்ந்து வெந்து வர்றது வரைக்கும் நல்லா வேக வைக்கணும். மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி சோயா சங்க்ஸ் சூப்பராக ரெடி ஆகிட்டு, இது தோசை, சப்பாத்தி, ஆப்பம் எல்லாது கூடயும் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.